லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சக்தி, வா நம்ம போய் சாமி கும்பிட்டு வரலாம். வாடி. கடவுளே, இந்த வீடும் மெஸ்ஸும் எங்க அம்மாவோட கனவு. எங்க அம்மா வரும்போது இது இல்லைன்னா எங்க அம்மா வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். தயவு செஞ்சு எங்க பூமியை எங்களுக்கு காப்பாத்தி கொடு. சாமி, உனக்கே நல்லா தெரியும் எங்க மேலைக்கு எந்த தப்பும் இல்ல. இந்த இடத்த போய் சொல்லி நாங்க எடுத்துக்கணும்னு நினைக்கல. இந்த இடம் எங்க அம்மா ஓடுது. போய் சொல்றதெல்லாம் அந்த புஷ்பா. எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதான். தயவு செஞ்சு எங்களை கை விட்டுறாத. இது வெறும் நிலம் இல்ல சாமி, எங்க அம்மாவோட உசுறு. இந்த நிலம் இல்லைன்னா எங்க அம்மா வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லும் எங்களுக்கு முக்கியம். நாங்க உன்னதான் சாமி நம்பி இருக்கோம். சாமி, என் அம்மாவை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இந்த வீடும் மெஸ்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரெண்டும் இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். கடவுளே, உனக்கு வருஷம் தவறாம நாங்க 3 பேரும் இங்க வந்து பொங்கல் வைக்கிறோம். எங்க நிலத்தை எங்களுக்கு திருப்பி கொடுத்துரு. துர்கா, நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் சாமி கிட்ட சொல்லிட்டோம். மத்ததெல்லாம் சாமி பார்த்துக்கோ. நம்ம நம்பிக்கையோட இருப்போம். வாங்க போலாம். சாப்பாடு போட்டுக்குமோ உங்க அம்மா. என் பையன் ஸ்கூல் படிச்சப்போ என் பொண்டாட்டி படிக்க இருந்தாங்க. என் பையன் தினமும் இங்க வந்து தான் சாப்பிடுவாம்மா. அவங்கிட்ட பணமே வாங்க மாட்டாங்க உங்க அம்மா. இன்னைக்கு என் பையன் படிச்சு நல்ல நிலைமையில இருக்கான்னா அதுக்கு உங்க மெஸ்ஸு தாம்மா காரணம். ஆளுக்கு 4 இட்லியே கொடு. இங்க வந்து கேட்டா என்ன அர்த்தம்? போய் புஷ்பா கிட்ட கேளுங்க. கேட்டதை கொடு, இல்ல எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிடுவேன். ஹாய். என்னடா இங்க வரமாட்டான்னு நினைச்சோம். சத்தம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏய் சக்தி, ரொம்ப பசிக்குது, 4 இட்லி கொடு. அக்கா, என்ன பாக்குற? குடு. ஏய் செமையா பசிக்குது, சீக்கிரம் குடு. சாப்பிடதான் இவ்வளவு வேகமா வந்தியா? இவங்க பிரச்சனை பண்றாங்களே, அத நீ பாக்கலையா? உங்களுக்கும் இவங்களுக்கும் 1008 இருக்கும், அதெல்லாம் நான் கேட்க முடியுமா? நான்லாம் சாதாரண ஆளு. இட்லி கொடுத்தேன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு காசை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். சரி குடுக்காட்டி போ, நானே எடுத்துக்கிறேன்.
டேஸ்ட். மொட்டை பாஸ், நீ சாப்பிடலையா? நல்லா இருக்கியா? பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருக்குல்ல. இப்படி சாப்பிடுறியே வெக்கமா இல்ல உனக்கு? சாப்பிடும் போது வெக்கப்படக்கூடாது நீ தானே சொல்லுவ. ஏய், தேவையில்லாம பேசாத. நீ உன் வீட்ல போய் சாப்பிட வேண்டியதானே? நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்க கிட்டே வாங்கி சாப்பிடுற? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன சக்தி சொல்ற? எனக்கு புரியலையே. ஓ, காசு கொடுக்க மாட்டேன்னு நினைச்சியா? காசு எக்ஸ்ட்ராவே தரேன், என்ன நம்பு. டேய், நீ அந்த இட்லி தட்டை கீழே வச்சுட்டு முதல்ல கிளம்பு. இங்க நீ சாப்பிட கூடாது. அது எப்படி சக்தி? இது பொது இடம், இது மெஸ், யாரு வேணாலும் வந்து சாப்பிடலாம். நீ வேணா ஊர்க்காரங்க கிட்ட கேட்டு பாரு. அக்கா, தம்பி, அக்கா, நான் இங்க சாப்பிடலாமா சாப்பிட கூடாதா? தாராளமா சாப்பிடலாம்ப்பா, உனக்கு இல்லாத உரிமையாப்பா. அண்ணே, மீசக்காரண்ணே, நான் இங்க சாப்பிட கூடாதா? உங்களுக்கு இல்லாத உரிமையா? அதெல்லாம் நல்லா சாப்பிடலாம் தம்பி. பாத்தியா சக்தி, எல்லாரும் இங்க சாப்பிடலாம் சொல்றாங்க, நீ தான் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. சக்தி, நீ என்ன பண்ற? அந்த வெங்காய சட்னி எடுத்துட்டு வாங்க. உனக்கு சட்னியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இவன் இங்க வெறுப்பேத்துறதுக்குனே வந்திருக்கான். அக்கா, இப்போவும் ஒன்றும் மோசம் போயிடலக்கா. இப்பவே வெற்றி கிட்ட போய் ஒரு தடவை ஹெல்ப் கேளு, அவரு கண்டிப்பா பண்ணுவாரு. முடியாதுரே, என்னால அவன் கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. ராஸ்கல். ஏய் சக்தி, சட்னி கேட்டல எங்க? ஏய், அங்க இருக்கு, நீ எடுத்து போட்டுக்கோ. கஸ்டமர் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, சரியா? வெற்றி. ஆமா சக்தி, இங்க ஜேசிபி எல்லாம் நிக்குதே, என்ன விஷயம்? டேய், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. சரி சரி, கோவப்படாத, நான் நம்ம மொட்டை பாஸ் அண்ணங்கிட்டே கேட்டுக்கிறேன். அண்ணே, ஜேசிபி எல்லாம் வந்திருக்கு, என்ன விஷயம்? அது புஷ்பாமா இந்த வீட்டையும் அந்த மெஸ்ஸையும் இடிக்க சொல்லியிருக்காங்க, அதுதான் வந்து இருக்குது. சரி சரி சரி, அப்போ மொத்த இடத்தையும் இடிச்சு தரமட்டமாக்கிடுவீங்க. ஆமா. அப்போ நாளைக்கு காலையில வெறும் இடம் மட்டும் தான் இருக்கும், மெஸ் வீடெல்லாம் எதுவும் இருக்காதுல்ல? செங்கலாச்சும் மிஞ்சுமா இல்லையா? இல்ல அதுவும் மிஞ்சாதா? என்ன என்ன வெறுப்பேத்திரியா? இவரு இருந்தா உனக்கு என்னடா? என்ன சக்தி, நீ வெளிய உட்காந்து நிம்மதியா சாப்பிட விட மாட்டேங்கிற, யார்கிட்டயும் பேச விட மாட்டேங்கிற, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் வேணா அந்த அக்கா கிட்டே கேட்கட்டுமா, எல்லார்கிட்டயும் பேசட்டுமா வேண்டாமான்னு? அக்கா. என்னப்பா? அக்கா. டேய், நீ எங்கேயாவது இருந்து தொலை, ஆனா என் கண்ணுல மட்டும் பற்றாத. அப்படின்னா நீ உன் கண்ணை தான் மூடிக்கணும். சக்தி, ஆனா நீ இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுற. வெற்றி, நீங்க தான் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. ஏய், பேமெண்ட்டை ஜிபேல அனுப்பிச்சு விடுறேன். பாய் மொட்டா, பாய். டேய், எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்ப நான் 2 மடங்கு உனக்கு திருப்பி கொடுக்கல, நான் சக்தி இல்லடா. அக்கா, மா சாம்பார் ஊத்துமா. இது தரேன்னு. மா இங்க சாப்பிடலன்னா எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுமா. மீனாட்சி மெஸ்னா மீனாட்சி மெஸ் தான்.
சக்தி ஒரு நிமிஷம். ஏன் சக்தி, மெஸ்ஸு சமயம் நடக்குது போல. நைட்டோட நைட்டா உரல்ல மாவு அரைச்சு அம்மையில சட்னி அரைச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்க. கலக்குறீங்களேப்பா. இப்போ என்ன வேணும் உனக்கு? காலங்காத்தால என்ன வேணும்? ஒரு டீ தான் வேணும். ஒரு டீ ஒண்ணு போடு சரியா? ஏலக்காய் தூக்கலா சும்மா கம்மா கம்மான்னு இருக்கணும். அப்புறம் கரெக்டா 8 மணிக்கு 2 இட்லி, ஒரு வடை, கொஞ்சம் கெட்டி சட்னி. அப்புறம் மத்தியானம் கடை இருந்தா என்ன வேணும்னு சொல்றேன். இப்போ ஒரு டீ மட்டும் கொடு. டீ ரொம்ப சூடா இருக்கேப்பா. ஆஹா, சூப்பரா இருக்கு. வா, அந்த வண்டிய பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கே. ஆமா, எத்தனை மணிக்கு இடிக்கிறேன்னு சொன்னாங்க? 10 மணிக்கா? நேரம் சும்மா சிட்டா பறக்குது இல்ல? ஐயோ, வந்துட்டாங்களே நாசமா போறவங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. அம்மா பகவதி அம்மா, நீதான் பாத்துக்கணும். அண்ணே, யார் வந்திருக்கான்னு பாருனே. ஊருக்காரங்க சொன்னாங்களேன்னு போனா போதுன்னு டைம் கொடுத்தா இங்கேயே மெஸ் நடத்துறீங்களா? ஏண்டா சங்கிலி, இந்த இடம் நமக்கு சொந்தம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வெளியில வச்சு இதுங்களால மெஸ் நடத்த முடியுமாடா? அது எப்படிக்கா நடத்த முடியும்? மீனாட்சி அக்கா தான் மொத்தமா எல்லாத்தையும் நமக்கு எழுதி கொடுத்துருச்ச. இவங்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓட வேண்டியதுதான். அப்போ இன்னையோட இதுங்க ஆட்டம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லு. ஏய், எங்க மெஸ்ல இருந்து ஒரு செங்கலை கூட எடுக்க நாங்க விட மாட்டோம். ஏய், சும்மா துள்ளாத. வக்கீல் போலீஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? 10 லட்சம் பணமும் 40 சவரன் நகையும் தாடி. இப்பவே உங்க அம்மா கொடுத்த பத்திரத்தை திரும்ப கொடுத்துட்டு போயிட்டே இருக்க. உன்கிட்ட இருக்கா? இருக்காடி? இல்லல்ல, அப்போ வாய மூடிக்கிட்டு இரு. டேய் சங்கிலி, ஏதோ நேத்து ஊர் நியாயம்னு பேசினாங்கல்ல, எங்கடா அவனுங்க? யோ, எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க சொன்னீங்கன்னு இதுங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தாச்சு. இதுங்க கிட்ட இருந்து பணமும் வரல, நகையும் வரல. இனிமே அவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாம் முடிஞ்சு போச்சு. இத பாரு, சரியா 10 மணிக்கு இந்த மெஸ்ஸும் வீடும் இருந்த இடம் தெரியாம தர மட்டமாக போகுது. ரெடியா ரீ? சங்கிலி, இன்னும் எவ்வளவு நேரம்டா இருக்கு 10 மணி ஆகுறதுக்கு? 10 நிமிஷம் தாங்க இருக்குது. கேட்டியா? 10 நிமிஷம்.
அப்புறம் நீங்க எல்லாருமே நடு தெருவுக்கு போகணும். சோத்துக்கு இல்லாம அப்பா கிப்பான்னு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு என் வீட்டுக்கெல்லாம் வந்துடாதீங்க. ஜோக்கிரதை. இதோ போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அக்கா மா எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல அடிச்சிடலாம். சார் என்ன சார் இது? ஒரு நாள்ல எப்படி சார் நாங்க கோர்ட்ல ஸ்டே வாங்குறது? ஒரே நாள்ல இந்த இடத்தை இடிக்கிறதுக்கு நாங்க கிளியரன்ஸ் வாங்கணுமே, அதே மாதிரி நீ ஸ்டே வாங்கிருக்கணும்டி. ஆமா, ஒருத்தன் உன் கூடவே அண்ணன் கிண்ணன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானே, வக்கீல் வக்கீல், எங்க போனாவன்? அவன் கையை விரிச்சிட்டு போயிருப்பாங்கா. யோ வக்கீல், கிளியரன்ஸ் பேப்பர் எல்லாம் இதுங்க கிட்ட காமிச்சாச்சுல்ல? புஷ்பா மேடம், இவங்க வக்கீலும் பாத்துட்டாரு. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவரு ஒத்துக்கிட்டாரு. சார் இவ சட்டத்தை கையில போட்டுக்கிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா போலீஸ் நீங்க சொல்லுங்க சார், எங்களுக்கு தேவையான டயத்தை தர வேண்டாமா சார்? நேத்து சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இடிச்சா என்ன சார் அர்த்தம்? இது வெறும் கட்டடம் இல்ல சார், எங்க வீடு. 4 பேர் தினம் வாழ்ற இடம். இப்படி நீங்க வாழ்ற வீட்டை இடிச்சா சரி இடிக்கிட்டோன்னு விட்டுற முடியுமா? ஏய், சும்மா ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு என்ன? அதான் அவ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கால, நீங்க எதுக்கு குறுக்க பேசுறீங்க? உன் தங்கச்சி போலீஸ் கிட்ட இல்ல, அந்த பிரம்மன் கிட்ட பேசினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. யோ வக்கீல், ஆளுங்களை இடிக்க வர சொல்லியா? என் பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. இனிமே இந்த ஊர்ல நான் தான் நம்பர் 1. என் கூட போட்டி போட்ட எவளையும் நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு இந்த ஊர் இப்ப தெரிஞ்சுக்கட்டும். இடிக்க சொல்லியா? அண்ணா பாவம்ண்ணா நீ. ஆமாண்டா, எனக்கும் பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, எல்லாம் விதிடா. எங்களுக்கு ஏதாவது பண்ணி நீங்க தான்மா காப்பாத்தணும். ஏய் சங்கிலி, 10 மணி ஆயிடுச்சா? ஐயோ, இன்னும் 2 நிமிஷம் இருக்குதுக்கா. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு செங்கல் கூட இங்க இருக்க கூடாது. எல்லாம் மண்ணோட மண்ணா போகணும். எத்தனை வருஷம் வைத்தறிச்சல் தெரியுமா இது? இடிங்கடா இத. ஏ சக்தி, என்னடி பாத்துட்டு இருக்க? ஏதாவது பண்ணு. அம்மா, மருமகன் கிட்ட போய் பேசுமா, சொன்னா கேளு. சக்திகா, நீ வெற்றி கிட்ட போய் பேசுக்கா. நீ போய் ஒரு வார்த்தை கேட்டா வெற்றியே எல்லாத்தையும் பார்த்து பாரு. அப்படி என்னடி இன்னும் உனக்கு பிடிவாதம்? நம்ம மெஸ் போனாலும் போட்டும், ஆனா வெற்றி கிட்ட உனக்கு இருக்கிற பிடிவாதம் போகாதுல்ல? என்ன சக்தி அக்கா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரு சக்தி, இது வெறும் மெஸ் இல்ல, நம்ம அம்மாவோட கனவு, நம்ம உலகம். ப்ளீஸ் சக்தி, உனக்கு கெஞ்சி கேக்குற, ஒரு தடவை வெற்றி கிட்ட போய் பேசி பாரு. அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம தலைவிதி படி கூட நடக்கட்டும். சக்தி, இப்பவும் சும்மாவே நின்னா என்னமா அர்த்தம்? போ மாப்பிள்ள கிட்ட போய் பேசுமா. போக்கா, போய் பேசுக்கா. அண்ணே, அண்ணி வராங்கண்ணே. போடா.